கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெர்சி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் 104 அதிகாரம் 6 ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமாங்க, நீங்கள் யாரால் ஒடுக்கப்படுகிறீர்களோ அது எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நீங்கள் வடித்த கண்ணீரையும் பட்ட பாடுகளையும் பார்த்து உங்களுக்கு உதவும்படியாக கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். அலுவலகத்தில் நீங்கள் ஒடுக்கப்படலாம், அல்லது உங்கள் வீட்டில் நீங்கள் ஒடுக்கப்படலாம். கர்த்தர் யாரால் ஒடுக்கப்படுகிறீர்களோ அங்கே நீதி செய்யும்படியாக கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டில் பல கொடுமைகளை அனுபவித்து வந்தார்கள். அவர்கள் வடித்த கண்ணீரையும் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வெளிவரச் செய்தார். அதுபோல் நீங்கள் எந்த இடத்துல கொடுமைப்படுத்தப்படுகிறீர்களோ அந்த இடத்திலிருந்து வெளியே வரும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். அல்லது எந்த நபரால் நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்களோ அந்த நபர் உங்களை விட்டு வெளியேறும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு மருமகளை ஒரு மாமியார் மிகவும் துன்புறுத்தி வந்தார்கள். ஆனால் அந்த மாமியாரை தன் சொந்த மகளாக சொந்த தாயாக நினைத்து நன்மை மட்டும் செய்து வந்தார்கள். கடைசி நேரத்தில் அந்த மாமியார் திடீரென்று இருதயத்தில் அடைப்பு ஏற்பட்டு இறந்து போனார்கள். இப்படி தாங்க கர்த்தருடைய நியாயமும் நீதியும் மிகவும் தீவிரமாக இருக்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனுடைய பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீரையும் தேவனுடைய பிள்ளைகள் படுகிற பாடையும் கர்த்தர் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். அவர்களுக்கு உதவும்படியாக இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் யாரால் ஒடுக்கப்படுகிறீர்களோ, யாரால் துன்பப்படுத்தப்படுகிறீர்களோ அவர்களிடத்தில் இருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்யும்படியாக கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். கர்த்தர் தம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.